இடுப்பு வலியிலேருந்து ஜாயிண்ட் எல்லா ஜாயிண்ட்டுமே வலிக்க வலிக்கும். ஆமாம், எல்லா ஜாயிண்ட்டுமே கை மூட்டு, கால் மூட்டு, இந்த மணிக்கட்டு எல்லாமே வலி. இப்போ அதிகமான வலி, மடக்க விட முடியாது, அந்த அளவுக்கு வலி இருக்கும். மடக்குனா அப்படியே உதறும். ஒரு மாதம் கம்ப்ளீட்டாக சாப்பிட என்னாச்சு, ஃபஸ்ட்டு 1 மந்த் வந்து குடல் கழிவு, அதை கிளியர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1 மந்த்து மருந்தே கொடுக்கக்கூடாதுன்னாரு. அந்த குடல் சுத்தம் பண்ணும்போதேவே இது எல்லாமே கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. அதான் இந்த நோய்கள் குணமாயிடுச்சு. ஆமாம், பெயின் எல்லாம் அந்த வலியே இல்லை எனக்கு. வலியே இல்லை. ஆமாம், அப்பயே அவர்கிட்ட கேட்டேன், இப்பயே வலியெல்லாம் போயிடுச்சு, மருந்து தேவையா, மருந்து யாரை கொடுக்கணுமா அப்படின்னா. இது வரைக்கும் இல்லை எனக்கு. கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 2.5 வருஷமா அந்த RFL ஏற்பட்ட அந்த மூட்டு வலி அந்த பிரச்சனை இல்லவே எதுவுமே இல்லை. கை விரல் கால் விரல் பார்த்தீங்கன்னா வலி அப்படி வலிக்கும் அவருக்கு. நீட்ட முடியாது, மடக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய், உள்ளுக்கு எடுக்கிற ஒரு ட்ராப்ஸு, அதுதான் கழிவுகளை நீக்கிறதுக்கு. அதிலே சரியாயிடுச்சுன்னாரு. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது ஐயா? எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ஆர்யா ஃபேக்டர்ன்றது கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இடுப்பு வலியிலேருந்து ஜாயிண்ட் எல்லா ஜாயிண்ட்டுமே வலிக்க வலிக்கும். ஆமாம், எல்லா ஜாயிண்ட்டுமே கை மூட்டு, கால் மூட்டு, இந்த மணிக்கட்டு எல்லாமே வலி. இப்போ அதிகமான வலி, மடக்க விட முடியாது, அந்த அளவுக்கு வலி இருக்கும். மடக்குனா அப்படியே உதறும், கை உதறும். ஆமாம். இதுக்காக எத்தனை இடத்துல போய் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க? நான் இங்கிலீஷ் பாண்டிச்சேரி எங்களுக்கு பக்கம், அங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தான் எங்கள் ஊர்லேருந்து. அங்கே போனால் ஒரு நரம்பியல் டாக்டர் பார்த்தோம். அவர் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவார், ஒரு 15 நாளைக்கு மருந்து மாத்திரை கொடுப்பாரு. திரும்ப 15 நாள் கழித்து திரும்ப வர சொல்லுவார். இப்படியே போயிட்டு ஒரு 3-4 மாதம் பார்த்துட்டேன். ஆனால் இது வந்து அந்த டைம் மட்டும் குறையும், மறுபடியும் தொடரும். அதிகமான வலி வரும். என்னால் காரில் ஏற்றின்னு போயிட்டு தான் இறக்குனாங்க, அந்த அளவுக்குலாம் இருந்தேன். காரில் ஏற்றி போய் இறக்குவாங்க, அந்த அளவுக்கு சிவியராக இருந்தது. ஆமாம், ஓகே. அந்த பெயின் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஐயா வெங்கடேசன் வந்து எனக்கு கான்டாக்ட் தெரியும் ஏற்கனவே. அவர் மூலயமா பேசினப்போ இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது எனக்கு சொன்ன பிறகு அப்புறம் என்னோட வர சொன்னார். போய்ட்டு செக்கப் அந்த சில டெஸ்ட்லாம் எடுத்து கொடுக்க சொன்னார். அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்ட பிறகு அவர் ஒரு மருந்து கொடுத்தாரு. ஒரு பவுட்ரு ஒன்று காய்ச்சி கொடுக்குறது, லிக்விட் ஒன்று, எல்லாமே கலந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஒரு மாதத்துக்கு கொடுத்தாரு. 1 மாதம் கம்ப்ளீட்டாக சாப்பிட என்னாச்சு, ஃபஸ்ட்டு 1 மந்த் வந்து குடல் கழிவு, அதை கிளியர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1 மந்த்து மருந்தே கொடுக்கக்கூடாதுன்னாரு. அந்த குடல் சுத்தம் பண்ணும்போதேவே இது எல்லாமே கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. அதான் இந்த நோய்கள் குணமாயிடுச்சு. ஆமாம், பெயின் எல்லாம் இல்லை, வலியே இல்லை எனக்கு. வலியே இல்லை. ஆமாம், அப்பயே அவர்கிட்ட கேட்டேன், இப்பயே வலியெல்லாம் போயிடுச்சு, மருந்து தேவையா, மருந்து யாரை கொடுக்கணுமா அப்படின்னா. இல்லை, இது வந்து ஜென்ரலாக கொடுக்குற ப்ரொசீஜர். இது பல முத்தன வியாதிக்கு இப்படி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு உடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றிட்டு அப்புறம் தான் மருந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னேன். சரி, நீங்கள் என்ன செய்கிறீங்களா செய்யுங்க, எனக்கு திருப்தியாக இருக்குது, இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 மந்த் பீரியட் முடிஞ்ச உடனே இந்த மருந்து கொடுத்தாரு. அதையும் கண்டினியூஸாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இது வரைக்கும் இல்லை எனக்கு. கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 2.5 வருஷமா அந்த RFL ஏற்பட்ட அந்த மூட்டு வலி அந்த பிரச்சனை இல்லவே எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை. கிட்னி பிரச்சனை இருந்தது, அப்படி அதே எப்படி சரியாச்சு? அது வந்து அதுவும் வந்தது, உப்பு அதிகமாகிடுச்சு, கிரியாட்டினைன் லெவல் எனக்கு. அதுக்கு வந்து சொன்னேன், 2 யூரியாவும் கிரியாட்டின் டெஸ்ட் எடுத்தான்னு சொன்னார். அதே போல் இருந்தது. யூரியா எவ்வளோ இருந்ததுன்னா, இது கிரியாட்டின் பார்த்திங்கன்னா 1.7 அந்த மாதிரி போயிடுச்சு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் மருந்து கொடுத்தாரு தனியாக. அது கொடுக்குறது பார்த்திங்கன்னா 1.4க்கு வந்துருச்சு. அது ஒரு 15 நாள் மருந்து தான் சாப்பிட்டேன். போட்டு முடிச்ச உடனே அது கிளியர் ஆகிடுச்சு, அதுவும் வந்துருச்சு, நல்லா இருந்துச்சு. உப்பு லெவலும் குறைஞ்சிடுச்சு, இந்த யூரியா லெவலும் குறைஞ்சிடுச்சு, நல்லா இருந்துச்சு. ஆஸ்மா விஷயம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கு. அது ஏன் இன்ட்ரெஸ்டிங் சொல்கிறேன்னா, இல்லை நோய் மேட்ரு என்னன்னா, இல்லை வேர்ல்டே வந்து பரபரப்பாக இருந்த சுச்சுவேஷன் அது. கொரோனா பீரியடில் ஐயா கிட்ட பேசினப்போ பார்சலில் தான் அனுப்பிச்சார், போஸ்ட்டில், இந்தியா போஸ்ட்டில் பார்சல் சர்வீஸ் அனுப்பிச்சி விட்டாருங்க. எனக்கு அதை வாங்கி நீ யூஸ் பண்ணிங்க, எதுவுமே வராதுன்னு. என் ஒய்ஃபுக்கு என் வீட்லேயே அந்த டேஸ்ட்லாம் மாறிடுச்சு பாருங்க. அந்த டைமில் அந்த கொரோனா அட்டாக் சுவையே தெரியாது. அந்த கொரோனா அட்டாக் ஆனவங்களுக்கு என் பக்கத்து தெருவெல்லாம் ஒருத்தர் அந்த பிளாக் பண்ணிட்டாங்க தெருவையே, யாரையும் உள்ளே வரக்கூடாது அந்த ஏரியா அப்படின்ட்டு. அது மாதிரிலாம் இருந்த ஊர் அது. நிறைய பேருக்கு வந்துருச்சு, அவங்கவுங்கள எத்தனை பெட்டில் அட்மிட் பண்ணிட்டாங்க. என் ஒய்ஃபு கேட்டால் டேஸ்ட் இல்லைன்றாங்க, தோசை சாப்பிட்டாலும் எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தான் இவர்கிட்ட சொன்ன பிறகு இந்த ட்ராப்ஸை விட்டுக்குவாங்க அப்படின்னு விட்ட கூட அந்த மூக்கில் விடுறது தான்.
ட்ராப்ஸ் 2 ட்ராப்ஸ் விட விட அப்படியே கிளியர் ஆகிடுச்சு. அப்படியே நார்மலுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் பல பேர் கொடுத்தோம். திண்டிவனத்தெல்லாம் கூட வாங்கி கொடுத்தோம். அது நம்ம ஃப்ரெண்டுங்களெலாம் தெரிஞ்சவங்களாம். நீங்கள் ஒரு பாரம்பரிய வைத்தியராகவே மாறிட்டீங்க. வருமுன்னு நீங்கள் போட்டுங்க, அட்டாக்கே ஆகாது, கிட்டவே வராது கொரோனாலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். கொடுத்தவங்களுக்கெல்லாம் என்ன ரிசல்ட்? நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அவர் வயசானவர், அவருக்கும் இதே பிரச்சனை வந்தது. இது கொரோனா மாதிரி தான் இருக்குப்பா, எனக்கு டேஸ்ட்டே தெரில, ஒன்றுமே தெரில அப்படின்னாரு. நீங்கள் இதை போடுதுன்னு சொல்லி வர வச்சு திரும்ப வாங்கி கொடுத்தேன் அவருக்கு. அவரும் நல்ல ரிசல்ட் தாங்க சொன்னார். அவர் கிளியர் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு. ஐயா நீங்கள் சொல்லுங்கள், இப்போ அவருக்கு சிகேடி சம்மந்தமான கம்ப்ளைண்ட் இருந்தது, ஹார்ட் ஃபீட்டராக இருந்தது, அதுக்கப்புறம் அந்த ஆஸ்மா விசிங் சம்மந்தமான பிரச்சனைக்கு நர்சிங் டாக்டர்லாம் கொடுத்துருக்கீங்க. இந்த மருந்துகளை இவருக்கு ஏன் கொடுத்தீங்க? என்ன கண்டிஷன் வந்தார்? அந்த கை விரல் கால் விரல் பார்த்திங்கன்னா வலி அப்படி வலிக்கும் அவருக்கு. நீட்ட முடியாது, மடக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு எண்ணெய், உள்ளுக்கு எடுக்கிற ஒரு ட்ராப்ஸு, அதுதான் கழிவுகளை நீக்கிறதுக்கு. அதிலே சரியாயிடுச்சுன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெட்டவாய் செந்துடும். அதை முதல்ல அந்த ட்ராப்ஸ் கொடுத்து அது வந்து கொஞ்சம் பேதி ஆகும், வயிறெல்லாம் க்ளீன் ஆகும்போது. அதாவது நம்ம சொல்கிறது குடல் கழிவுக்கு கொடுக்கல, அதை ரெகுலராக எடுக்க சொல்லி கொடுத்தது. அது ஓகே ஓகே. இப்போ பேதி கொடுக்குறோன்னா ஒரு நாள் கொடுத்துட்டு நிப்பாட்டிடுவோம். இது அப்படி இல்லை, தொடர்ந்து எடுக்கணும். எடுக்கும்போது உடம்புல இருக்கிற 120 விதமான துர்நீர் வெளியே போகும். நம்ம பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற நம்மளை அறியாமல் இருக்கிற அந்த 120 விதமான துர்நீர்கள் மலம் வழியாக வெளியே போகிறத பார்க்கலாம். பழைய கழிவுகள், கல்மிஷம் எல்லாம் வெளியே போகும். அதிலே அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் சரியாயிடும். இருந்தாலும் வெட்டவாயு செந்துரம் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல அந்த முதுகு தண்டு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய சரியாகும். அந்த 2 தான் அவருக்கு கொடுத்தது. அதுக்கப்புறமா நம்ம வலிச்சூரணம் எல்லாம் கொடுத்தோம். நம்ம இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிற வலிச்சூரணம் அதெல்லாம் கொடுத்தோம். நல்ல ரிசல்ட்டு. எனக்கு ஒரு 15 நாள்லேயே ரிசல்ட் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. பரவாயில்ல, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அந்த நசியும் பார்த்திங்கன்னா கொரோனாவுக்கு மட்டும் இல்லை, பல வருட போராட்டம், அந்த சளி இருமல் இருக்கிறவங்களுக்கும் வாங்கி நிறைய கொடுத்துருக்காரு. அந்த சளி தொல்லை, அந்த இருமல்லாம் சரியாகி நிறைய பேர் பலன் கண்டிருக்காங்க. இன்றைக்கும் ரெகுலராக வாங்குகிறாங்க. நம்ம கொரியரில் அனுப்புறது தான். 2.5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து திரும்ப லைட்டாக அந்த கை கால்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குன்னு ப்ரிகாஷனாக சேஃப்டிக்காக மெடிசின் வாங்கலான்னு வந்திருக்காரு. அப்படிங்களா? ஆமாங்க. சரிங்க. சிகேடி சம்மந்தமான பிரச்சனைகள்? சிகேடி வந்து ஒரு முறை தான் கொடுத்தேன் அவருக்கு. 1.7 சம்திங் தான் இருந்தது. அதுக்கே வந்து இல்லை, சேஃப்டிக்கு எடுத்துடணும், அதிகமாக முத்த விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 1 மந்த்து தான் கொடுத்துருப்போம். நம்ம பிற்கா குடிநீரும் பிற்கா சூரணமும், அந்த சிகேடி சூரணமும் 1 மந்தில் நார்மலான பிறகு இந்த 2.5 வருஷமாக அவர் எந்த மெடிசனும் எடுக்கிறதில்ல, நல்லா இருக்கார். ஓகே ஐயா, இப்போது இவருக்கு என்னென்ன மருந்துகள் கொடுத்தீங்க, அதை என்னென்ன சொல்ல முடியுமா? கண்டிப்பாக ஐயா. இது என்ன மருந்துங்க ஐயா? நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பீனிச சூரணம், அது நீர் கோர்வைன்னு சொல்லுவோம். இந்த சளி இருமல் ஆஸ்துமா வீசிங் இருக்கிறவங்க இந்த சூரணத்தை 2 வேளை எடுத்துக்கலாம். நசியம் ட்ராப்ஸ் வந்து இரவு 1 வேளைக்கு தினந்தோறும் எடுத்துக்கலாம். ஒரு சொட்டு விட்டால் போதும். நம்ம நிறைய காணொலி போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா சிகேடி குடிநீர் கஷாயம், இதுக்கு சூரணம் பர்பஸ் செந்துரும், இது கிட்டாக வருது. வலிக்கு, உடல் வலிக்கு, ஆரிய ஃபேக்டருக்கு இப்போ நம்ம இந்த கஷாயம் சூரணம் கொடுக்குறோம். கஷாயம் குடிநீர், இது பர்பஸ் செந்தூரம் கலந்த சூரணம், இது 2 வேளைக்கு எடுத்துகிட்டு வரலாம் ஐயா. 2 வேளைக்கு எடுத்துக்கலாம். இதை வந்து சாப்பிடும்போது ஏதாவது பத்திய முறைகள் இருக்கணுமா? கண்டிப்பாக ஐயா. என்னென்ன பத்திய முறைகள் இருக்குன்னு சொல்லுங்களேன். பொதுவாக பாவக்காய், அகத்திக்கீரை எடுக்கக்கூடாது. சமையலுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கக்கூடாது. அசைவ உணவை அறவே விட்டுடணும். இப்பொழுதைக்கு நல்ல நமக்கு டெவலப்மெண்ட் ஆகிட்டு வலி இல்லை பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடுதுன்னா அதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. மருந்து எடுக்கிற வரைக்கும் சைவ உணவை எடுத்துக்கிட்டிங்கன்னா வெகு விரைவில் குணம் காணலாம். ஐயா, இவருக்கு என்ன மருந்து கொடுத்தேன்னு சொன்னீங்க. இவர் உங்ககிட்ட வரும்போது என்ன கண்டிஷன் வந்தார்? இப்போ இவர் ஐயாவுக்கு கொடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப்ஸு ஆயில், அது வந்து லூஸ் மோஷன் ஆகும், அது ஒன்று. வெட்டவாய் செந்துரும், 2 தான் அப்போது கொடுத்தது. இப்போது ஒரு வெகு விரைவில் அதை நம்ம அடுத்தது எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம். ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இப்பொழுதைக்கு நம்ம இந்த வலி கிட்டே எடுத்துக்கலாம், நல்ல பலன் கொடுக்கும். அவர் வந்த கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப நடக்க முடியாமல் அடாத குறைன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி சொல்ல முடியாது.
அந்த அளவுக்கு அந்த கை கால் இந்த ஜாயிண்ட் ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் அப்படி வலிக்கும். ஒரு 15 நாள்லேருந்து ஒரு மாதத்துலேயே நார்மலுக்கு வந்துட்டாங்க. ஏன் நேயர்களே, உங்களுக்கும் சிகேடி கம்ப்ளைண்ட் இருக்கா, இல்லை ஆர்எஃப் ஹீட்டராக இருக்கா, இல்லை ஆஸ்துமா வீசிங் சைனஸ் சம்மந்தமான பிரச்சனை இருக்கா? ஐயாக்கு இருந்தது, முழுமையாக குணமாயிருக்காரு, ஆரோக்கியமாக இருக்காரு. படித்து பட்டதாரி மருத்துவ மூலமாக கொடுக்குற இந்த மருந்துகளையும் உணவியல் முறை வாழ்வியல் முறை எடுத்துகிட்டு உங்களுடைய உணவில் பேலன்ஸ் டயட் சரியாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தீர்க்க முடியாத நோயின் ஒன்றுமே சித்த மருத்துவத்தில் எல்லாமே சரி பண்ணிட முடியும். அதுக்கான சரியான மருந்துகளை எடுத்துட்டாவே போதுமானது. இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ள பேஷண்ட்டுகளுக்கு இல்லை உங்கள் ரிலேட்டிவ் சொந்த பந்தங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.